நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ஒரு ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசியாதிபதி வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஈகோ கிளாஷஸ்லாம் இருக்கும். மற்றபடி நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து கேது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், சட்ட சிக்கல்களோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு. தொழிலில் இருக்கணும் ரொம்ப கவனம் ஆகணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது தனுசு லக்னமாகிறது குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3ல், இன்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2லோ இருந்தாலே கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை வந்து யாராவது டேப் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து 3ல் சனி 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனையினால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ சொத்துக்களால் ஒரு பெரிய வருமானங்கள், லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ சொத்து விற்பனை ஆகாதவர்களுக்கு விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம் தான், கொஞ்சம் சின்ன சிக்கல், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ 4ல் வந்து ராகு. ஸோ 4ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து கேதுவுடைய வக்கரமாக போகும்போது தாயார் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. என்ன பண்ணுறது, 7ஆம் தேதி வரை கேது வந்து வக்கரமாக போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எந்த விஷயமாக தான் கொஞ்சம் டென்ஷன் படுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதியான புதன் வரும்போது அது வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தான் இந்த பிரச்சனையே. அது வந்து அந்த வக்கர கிரகங்கள் என்றைக்குமே பிடிவாதத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அது ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து அது வந்து 10ஆம் அதிபதியாக வரும்போது ராகு வரும்போது சில நேரங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கிடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். சரி, யாருக்கெல்லாம் நடக்கணும், தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி பெருசாக கேர் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. 5ல் வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது 27ஆம் தேதி வரை நிறைய செலவுகள் எல்லாம் இருந்தாலும் 27ஆம் தேதிக்கு மேலே அது கேதுடைய சாரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியான விஷயங்களும் ஏதாவது அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன்லாம் போகிறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாம் இருந்துடும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலை கொடுக்குறா ஏற்ற மாதிரி வேலை வந்து ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லது தான். நமக்கு வந்து என்னென்னா அடுத்த லெவல் போகணுன்னா நம்ம அந்த ப்ரெஷரை தாங்கினா தான் அடுத்த லெவல் போகணுங்கிறது வந்து முதல்ல முயற்சி செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் சனியுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பொற்காலம். ஸோ நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதில் வந்து நல்ல லாபங்களை கொடுத்துரும். ஸோ அது வந்து எப்போனா உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலேயே வந்து நல்ல ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னமாகுது சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும் 2-3 தேதிக்கு மேலே ரொம்ப நல்ல லாபங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலே நிறைய சில பேருக்கு வந்து செஷன் மாற்றுறது, ஒரு ஊர் விட்டு ஊர் மாற்றுறது, சில பேருக்கு வந்து ஏரியா மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது, யாரெல்லாம் தனுசு லக்னமாகிறது சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்க அதை பற்றி கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கேள்விகள், நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பழைய கதைகளை பேசிக்கிட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் ஒய்ஃப் வந்து டென்ஷன் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 10ஆம் இடத்துல வந்து கேது வந்து அது புதன் கேதுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாகிறது புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை மற்றும் கணவன் மனைவியோட வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் மற்றவங்களும் அதை பற்றி கேரே பண்ணிக்க வேணாங்க. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் வாக்குவாதங்களோ டென்ஷன் வந்துன்னா அதெல்லாம் சரியாகி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு சிடுப்புகள் ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா சூரியன் கேதுன்னும் போது அப்பா வந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்பார், நிறைய கிராஸ் கேள்விகள் நீங்களும் கேட்பீங்க. ஸோ 2 பேரும் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ல் கேது. ஸோ 10ல் கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் கேதுன்னும் போது 5ஆம் அதிபதியாக அவர் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து எதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து கேதுங்கிறது வந்து உங்களுக்கு பூர்வீக கர்மாவை வந்து தொடர்புபடுத்தி அதுவும் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்ட ரீதியான விஷயங்கள் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கின்ற காலங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் 12ல் வரும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட்டி கொஞ்சம் வெளியூர்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வருமானங்கள் வந்தாலும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன், இந்த வாட்டி தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் யாருக்கு நடந்தோ அவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நல்லது தாங்க. என்னை பொறுத்த வந்து பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பார்ப்போம். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். அந்த ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ர கிரகம் அந்த ஜாதகத்துலேயும் வக்ர கிரகத்தோட போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக் பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்சால் பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வி சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷனாக வரவங்க தான் அதிகம். ஸோ
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல், ஐயோ எப்போ இப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போம்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், யாரிடம் சரி யார்கிட்ட பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.